பக்கத்து வீட்டுக்காரங்க ஆஃப்டர் ஆல் அவனுக்கே ஒன்றும் இருக்காது, அவன் போய் ஒன்று அக்செப்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. நம்ம இந்த ஒரு சிட்டியில் இருக்கோம், இதுலேருந்து ஒரு ஸ்டேட்டு, கண்ட்ரி, பல கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ வேண்டியவன் உன்னையே சுருக்கி இந்த 4 பேர் என்ன பேசுவாங்கங்கிறத நினச்சிட்டு நீ வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையே அவங்களுக்காக, வெளியில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருது அவங்களுக்காக, கார் வாங்குறதுக்கு அவங்களுக்காக, என்றைக்கு உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற? ஸோ அந்த கோல்ஸை வந்து நிறைய பேர் தப்பாக செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே இருக்கணும், இவன் பிஎம்டபிள்யூ நான் ஆடி வாங்கணும்னுவாங்க. எனக்கு அது வேணுமா, என் வீட்டில் நிறுத்த இடம் இருக்கான்னு கூட தெரியாதாங்க. அங்கே தான் நான் ரெலவென்சி ஆஃப் த கோல் சொல்கிறேன். உனக்கு ரெலவெண்ட்டாக உனக்கு இது வேணுமா, இன்றைக்கி உனக்கு இது தேவை, இது பண்ணால் உனக்கு சந்தோஷம் உண்மையாகவே கிடைக்குமா? உண்மையான சந்தோஷம் எப்போ இருக்கும்? நிலச்சிருக்கணும். இவனுக்கு இந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் தெரியுமா இருக்கும்? 2 நாள் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால். அதுக்கோட அடுத்ததுக்கு போயிடும். அடுத்தது அவன் அதை வாங்கிட்டான், அதை எப்போ வாங்குறது அப்படின்ற மாதிரி. உனக்கு மனசு சந்தோஷம் வேணும்னா வாட் ரியலி கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், அந்த ரெலவென்சி பார்க்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக டைம் பவுண்டு. நான் டாக்டர் ஆகணும் தான் 40 வயசில் ஆக போகிறேன், எந்த வயசில் ஆகணுன்றதே நமக்கு சொல்லணும் இல்லையா? அது எவ்வளோ டைம், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வீடு வாங்கணுங்க அவ்வளோதாங்க, எப்போ 70 வயசில் வாங்க போகிறேன். 35 வயசுனா அது ரொம்ப கம்மி டைமா இல்லை அது அதிக டைமானு பார்க்கணும். அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அவன் சம்பாதிக்கிறத பொறுத்து, அவன் ஆசைப்படுற கோலை பொறுத்து நீ எப்போ ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணணும்.